அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூன் 14, 2025, வைகாசி 31ஆம் நாள் சனிக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். சூழ்நிலைகள் மாறினாலும், பருவங்கள் ஓடினாலும், அன்பு என்ற ஈரம் ஒன்று மட்டும் மாறாமல் இருந்தால் மனம் என்றும் மாறாமல் இருக்கும். நாம் அனைவரிடமும் அன்போடு இருப்போம். நமக்கும் அனைவரிடத்திலிருந்தும் அன்பு கிடைக்கும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானா 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும்.
நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது நாம் இன்றைய தினம் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு உலக இரத்த தானம் செய்பவர் தினம். ஜூன் 14 வேர்ல்ட் பிளட் டோனர் டே அப்படின்னு கொண்டாடுறோம். பாதுகாப்பான இரத்த தானம் செய்வதற்கான அத்தியாவசிய தேவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றும் தன்னார்வ நன்கொடையாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் தான் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். இந்த நாள் 2005 உலக சுகாதார அமைப்பால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது நவீன இரத்த மாற்ற நடைமுறைகளுக்கு அடித்தளமிட்ட நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி கால் லேன்ஸ்டரின் பிறந்த நாள். ஜூன் 14 நினைவா அவர் பிறந்த நாளன்று இந்த உலக இரத்த தானம் செய்பவர் தினத்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, இரத்தம் கொடுங்கள், நம்பிக்கை கொடுங்கள், ஒன்றாக நாம் உயிர்களை காப்பாற்றுவோம். கிவ் பிளட், கிவ் ஹோப், டுகெதர் வி சேவ் லைஃப்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கொண்டாடுறோம். அதாவது இந்த நிகழ்வு இரத்த தானம் செய்யும் தன்னலமற்ற செயலை கொண்டாட மட்டும் இல்லை, உலகெங்கிலும் உள்ள நோயாளிகளுக்கு போதுமான இரத்த விநியோகத்தை உறுதி செய்வதற்காக இரத்த தானம் செய்வதற்கான தொடர்ச்சியான அவசியத்தையும் வலியுறுத்துது.
அதுலயும் குறிப்பா இளைஞர்களை இரத்த தானம் மூலமா உயிர்களை காப்பாற்றுவதை பங்கேற்க ஊக்குவிக்கிறதுக்காக இந்த நாள் முயற்சி எடுத்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த இரத்த தானம் செய்கிற நன்கொடையாளர்களுக்கு பல்வேறு சுகாதார நன்மைகளும் அவங்களுக்கு கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு முதல்ல இதய ஆரோக்கியம் மேம்படும், இரத்த அழுத்தம் சீராக்கப்படும், அடுத்ததா அர்த்தமுள்ள பங்களிப்பு அவங்களுக்கு தானம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மன திருப்தி கிடைக்கும். அடுத்ததா இரத்த தானம் செய்கிறது மூலமா அவங்களுக்கு புதிய இரத்த அணு உற்பத்தி செய்யப்படும். அடுத்ததா புற்றுநோய் அபாயத்தை குறைக்குது. அடுத்ததா கல்லீரல் ஆரோக்கியத்தை பராமரிக்குது. இவ்வளவு ஆரோக்கியம் நன்கொடையாளர்களுக்கும் கிடைக்குது. ஆனால் இந்த இரத்த தானம் செய்கிறவங்களுக்கு ஒரு சில தகுதிகளும் விதிமுறைகளும் மருத்துவமனைகள் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த இரத்த தானம் செய்கிறவங்க 18லிருந்து 65 வயதிற்குள்ளவங்களா இருக்கணும். அதுக்கு குறைஞ்சி 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களோ 65 வயசுக்கு மேலே உள்ளவங்களோ இரத்த தானம் செய்ய முடியாது. அடுத்ததான் இரத்த தானம் செய்கிறவங்க குறைஞ்சது 450 மில்லி இரத்த தானம் செய்யணும் அப்படின்னா குறைந்தபட்சம் அவங்க 50 கிலோ இருக்கணும். 50 கிலோ இருந்தால் மட்டும்தான் அவங்களால 450 மில்லி இரத்த தானம் செய்ய முடியும். அடுத்ததாக அவங்களுடைய உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு தான் இரத்த தானத்தை கொடுக்க முடியும். அடுத்ததாக அவங்களோட ஹீமோகுளோபின் அளவும் சரி பார்ப்பாங்க. பெண்கள்னா குறைந்தபட்சம் 12.5 கிராம் இருந்தால் மட்டும்தான் அவங்க இரத்த தானம் செய்ய முடியும். அதே மாதிரி ஆண்கள் 13 கிராம் ஹீமோகுளோபின் இருந்தால் மட்டும்தான் இரத்த தானம் செய்ய முடியும். அடுத்ததான் இரத்த தானம் செய்கிறவங்க சமீபத்தில் அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கக்கூடாது, 6 மாதத்துக்குள்ள பச்சை குத்தி இருக்கக்கூடாது, 24 மணி நேரத்துக்குள்ள மது அருந்தி இருக்கக்கூடாது, 72 மணி நேரத்திற்குள்ள ஆன்டிபயோட்டிக் ஆஸ்பிரின் போன்ற மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது, போதைப் பொருள் எடுத்திருக்கக்கூடாது, கர்ப்பமாக இருக்கிறவங்க இரத்த தானம் செய்யக்கூடாது. இவ்வளவு விதிமுறைகள் இரத்த தானம் செய்கிறவங்களுக்கு இருக்கு. ஒரு முறை இரத்த தானம் செஞ்சு அடுத்த முறை செய்கிறதுக்கு 3 மாத இடைவெளி கொடுக்கணும். இத்தனை விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் ஒருத்தங்க இரத்த தானம் செய்ய முடியும். ஒரு முறை இரத்த தானம் செய்கிறது மூலமா 3 உயிர்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மன திருப்தியோட இரத்த தானம் செய்யுங்க. எல்லாராலையும் இரத்த தானம் செய்ய முடியும். அடுத்ததா நம்ம ரத்தத்துல என்னென்ன இரத்த கூறுகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ரத்தத்துல சிவப்பு இரத்த அணுக்கள் இருக்கு, வெள்ளை இரத்த அணுக்கள் இருக்கு, பிளேட்டுகள் இருக்கு, பிளாஸ்மா. இந்த 4ம் சேர்ந்தது தான் நம்மளுடைய ரத்தம். இந்த இரத்த கூறுகள் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல பிளாஸ்மா அப்படிங்கிற இரத்த கூறு மொத்த இரத்த அளவுல 55% பிளாஸ்மா இருக்குது. இது நீர், புரதங்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களால் ஆனது தான் இந்த பிளாஸ்மா. அடுத்ததான் சிவப்பு இரத்த அணுக்கள் என்ன செய்யுதுன்னா நம்ம உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்லுது. வெள்ளை இரத்த அணுக்கள் என்ன செய்யுதுன்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு ஒரு பகுதியா இருக்கு, அதாவது தொற்று நோய்களை எதிர்த்து போராட உதவுது. நம்ம உடலுக்கு ரத்தம் எவ்வளவு அவசியம் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ரத்தத்தை எப்படி நம்ம உடம்பு உற்பத்தி செய்யுது அப்படின்னு நம்ம ஆசான் நமக்கு பல முறை சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம 9 மூட்டு பயிற்சிகள் செய்கிறது மூலமாக நம்ம மூட்டுக்கள்ல இருந்து ரத்தம் ஒவ்வொரு சொட்டா உற்பத்தி ஆகும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம தொடர்ந்து 9 மூட்டு பயிற்சியும் 8 நடையும் செய்கிறது மூலமாக நம்ம உடலில் இரத்த உற்பத்தி அதிகரித்து நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம். நம்ம எல்லாருக்கும் இரத்த தானத்தை செய்து பல உயிர்களையும் காப்பாற்றுவோம். அனைவருக்கும் உலக இரத்த தான நன்கொடையாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி
தொடர்ந்து சகோதரி இன்னைக்கு உலக இரத்த நன்கொடையாளர்கள் தினம் அப்படிங்கிறத கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. வேர்ல்டு பிளட் டோனர்ஸ் டே. இந்த இரத்த நன்கொடையாளர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம டைகர் குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்கொடை அப்படிங்கிறது தானம் அப்படின்னு சொல்லுவோம். தானத்தில் சிறந்த தானம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரத்த தானத்தை விளம்பரமாகவே சொல்லுவாங்க. இந்த இரத்த தானம் ஒரு சில நபர்கள், எனக்கு தெரிந்த நபர்களே பார்த்திங்கன்னா எண்ணிலடங்கா, அதாவது ஒரு 50 முறை நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வயதே பார்த்திங்கன்னா 40 தான் இருக்கும். ஆனால் வருடத்திற்கு 2 முறை அப்படிங்கிறத கட்டாயமாக கொடுப்பார்கள். என்னை வளர்த்த குருமார்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னவெனில், இரத்த தானம் அப்படிங்கிறது அவசியம் ஏற்படின் நீ கொடு, நீனாக கொண்டு போய் யாருக்கும் சும்மா கொடுக்காதே அப்படின்னு சிறுபிள்ளையிலேயே எனக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். இரத்த தானம் என்பது அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே கொடு, நீயாக கொண்டு போய் யாருக்கும் கொடுக்காதே அப்படின்னு சொன்னார். இது மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு. நான் படித்த பள்ளி கல்லூரிகள்லேயே அது எனக்கு ஒரு போதனையாகவே இருந்தது. சரியாக எனக்கு 18 வயது கல்லூரி படித்து கொண்டிருக்கிறேன். அன்னைக்குன்னு நான் அதற்கு முன்பாக அந்த கல்லூரியில் பயிலும்போது அந்த 18 வயது நிறைந்த பிறகு இரத்த தானம் கொடுப்பவர்கள் பெயர் பட்டியல்களில் என்னுடைய பெயரையும் இணைத்திருந்தேன். அன்னைக்குன்னு என்னுடைய பிறந்த நாள் அன்று நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கும் நினைவில் இருக்குது, கேக் வெட்டுறேன். இப்போ எல்லாம் அந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம அப்போது அந்த கேக் கட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது வீட்டு வாசலில் ஒரு ஆட்டோ நிற்கிறது. அதிலிருந்து சில பல நண்பர்கள் வர்றாங்க. நான் பிறந்தநாள் யார் எப்படி வந்தாங்க அப்படின்னு நான் சிந்தித்து கொண்டிருக்கோம். எல்லாருமே கல்லூரி நண்பர்கள். வந்தவங்க என்னுடைய பிளட் குரூப் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேரான பிளட் குரூப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வேறு வழியே இல்லை, உனக்கு இன்றைக்கி பிறந்தநாள்னு தெரியும், இருப்பினும் இன்றைக்கி நீ மருத்துவமனைக்கு வந்து தான் ஆகணும், ஒருத்தவங்களுக்கு ரொம்ப அவசியமாக ரொம்ப அர்ஜெண்ட்டாக பிளட்டு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. கேக் கட் பண்ணி நான் யாருக்கும் ஊட்டக்கூட இல்லை, அது அப்படியே நினைவில் இருக்குது. இருப்பினும் என்னுடைய தாயார் சொன்னது நல்ல விஷயம், உன்னுடைய பிறந்த தினத்தில் முதல்ல ஒரு நல்ல காரியம் செய்ய போகிற அப்படிங்கிற, அதாவது 18 வயதில் நான் போய் இரத்த தானம் கொடுத்தேன். கொடுக்கும்போது எல்லாருக்கும் இருந்த முதல்ல கொடுக்கும் பொழுது அந்த ஒரு நெகிழ்வு அப்படிங்கிறது இருந்தது. கொடுத்துட்டேன். யார் என்ன யாருக்கு கொடுத்தேன் இந்த விவரங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிறவும் விரும்பலை. நான் இருந்த அமைப்பில் அதை பதிவு செய்ததுனால அந்த அமைப்பினர் இடத்துல போனேன், கொடுத்தேன். எனக்கு ஏதோ ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க, ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்தாங்கன்னு நினைப்பு. அதோடு வந்தாச்சு. இது கல்லூரி அந்த 1ஆம் ஆண்டு அந்த பயிலக்கூடிய அந்த நேரத்தில் இந்த நிகழ்வு நடந்து ஒரு 6-7 மாதங்கள் கழித்து நான் அப்பொழுது கிரிக்கெட் விளையாடுவதற்காக ஊராக செல்லக்கூடிய நபர்களில் நானும் ஒரு நபர். எங்களோட அணியோடு நான் ராமநாதபுரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போயிருக்கேன். அந்த ஊரில் கிரிக்கெட் விளையாடுவதற்காக நான் பஸ்ஸை விட்டு இறங்கும் பொழுது ஒரு நபர் என்னை பார்க்குறாரு, எனக்கு வணக்கம் சொல்கிறாரு. எனக்கு யாருன்னே தெரியல. ஏன்னா அப்போ தான் கல்லூரிக்கு அப்பொழுது தான் நம்ம பள்ளிக்கூடத்தை விட்டு கல்லூரிகளுக்கு போயிருக்கோம். அந்த வேளையில் நம்மளுக்கு வெளியூரில் எனக்கு தெரியாத ஒரு ஊரில் ஒரு நபர் வணக்கம் செலுத்துகிறாரு அப்படின்னா எனக்கு புரியல. நானும் ஒரு பதில் வணக்கம் சொன்னேன். மற்றவர்களுக்கெல்லாம் அவர் சொல்லலை. அதன் பிறகு நாங்கள் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு குடும்பமே வந்துருச்சு. குடும்பமே அவர்கள் என்னை வணங்குறாங்க. அதில் இன்னும் என்னை காலை தொட்டு வணங்குறதுக்கெலாம் தயாராகிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்டால் அந்த நபருடைய மனைவிக்கு தான் நான் ரத்தம் கொடுத்தேனா. அது அவர் சொல்லி தான் எனக்கே தெரியும். அவர் என்னையை பார்த்துருக்கிறாரு, நான் அவரை பார்க்கல. ஸோ அவர் என்னை நினைவில் வச்சு அவர் மனைவியை நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே அந்த நிகழ்வை அந்த இடத்துல அவ்வளோ ஒரு கொண்டாட்டம். என்னை மதிய உணவு அவங்க வீட்டில் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அணியோடு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத எல்லாம் சொன்னாலும் இல்லை, எல்லாருக்கும் நான்
அங்கே செய்கிறோம், நீங்கள் வரணும் அப்படின்ட்டு அந்த ஒரு நிகழ்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு இன்ன வரைக்கும் இருக்குது. நான் அதுக்கப்புறம் நிறைய முறை பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். அவசரங்களுக்கு அவசியங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். அதை அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு நிகழ்வுங்கிறது ஒரு ஒரு நபருக்கு உதவி செய்தால் அது வந்து நமக்கு எப்படி காட்டும் அப்படிங்கிறத வந்து அந்த நேரத்தில் என்னோடு வந்த ஒரு 11 நபர்களுக்கு கூடுதலாக அது உணர்த்தியது. ஒரு உதவி செய்தால் அதுவும் யாருன்னே தெரியாமல் நம்ம உதவி செய்தால் அது நமக்கு எப்படியாவது வந்து அது நம்மளுக்கு, ஏன்னா அந்த ஊரில் நாங்கள் விளையாட போன ஊரில் அப்போ நான் சொல்லக்கூடியதில் ஒரு கடை இருக்காது, நீர் கிடைக்காது, ஒரு அப்போ அந்த குளிர்பானங்கள்லாம் தேவைப்படும் அல்லவா கிரிக்கெட் விளையாடும் பொழுது. அப்போ ஒரு உணவு கிடைக்குமானா கிடைக்காது. ஆனால் அன்னைக்கு அந்த வீட்டில் நாங்கள் சாப்பிடுவதற்கு ஒரு வழிவகை செய்தது நான் செய்த ஒரு உதவி அப்படிங்கிறத எல்லா நண்பர்களும் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் நாங்களும் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அந்த அமைப்பு அதுக்கப்புறம் வேறு வேறு வடிவத்தில் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அமைப்பாகவே வளர்ந்து இருக்கிறது. ஸோ இரத்த தானம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம வந்து நிறைய உதவிகள் செய்ய சொல்லுவோம் எல்லாரையுமே. ஆனால் அதற்கு பதில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் யாரிடத்திலும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் எல்லாரிடத்திலும் சொல்லிக் கொடுப்பது. டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அதே தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த நேரத்தில் அந்த பிளட் டோனர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த நன்கொடையாளர்கள் சொல்லும் பொழுது எனக்கு அவைகளெல்லாம் நினைவுக்கு வந்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து இந்த இரத்த தானம் அப்படின்னு கொடுப்பதற்கு நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். எங்கே தன்னுடைய உடலில் இருந்து இரத்தத்தை அவர்கள் முழுவதுமாக எடுத்து விடுவார்களோ, நமக்கு அந்த இரத்தம் வந்து மீண்டும் வந்து உற்பத்தி ஆவதற்கு ஏதேனும் தடையாக இருக்குமோ அல்லது நோய் வருமோ, இப்படி பல்வேறு பயம் இருக்கிறது. இது எல்லாமே பயம்தானே தவிர அந்த பயத்தை விட்டொழியுங்கள். இரத்த தானம் அப்படிங்கிறது பண்ணுனா கூடுதலாக நான் சொல்லுவேன் அல்லவா, அதாவது டைகர் கிளப்பில் நீங்கள் 8 நடை நடப்பதும், நீங்கள் இன்னொரு நபரை இணைத்து வைப்பதும், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் கொடுக்கும் பொழுது அது பொது நலத்திலையும் ஒரு சுயநலம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அல்லவா. அதுபோல தான் இரத்த தானம் பண்ணும் பொழுது பிறருக்கு அது நன்மை, அவர்களுக்கு அவசியம் உயிரை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். ஆனால் நமக்கானது நம்மளுடைய இரத்தம் அப்படிங்கிறது புதிதாக உற்பத்தி ஆகும். புதிதாக உற்பத்தி ஆகக்கூடிய இரத்தத்தில் நம்மளுக்கு இளமை அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். சகோதரி சொன்னாங்க 8 நடை நடந்தால் 9 மூட்டு பயிற்சிகள் செய்தால் நம்மளுக்கு புத்தம் புதிய ரத்தம் உதயமாகும் அப்படிங்கிறத நம்ம நிறைய கற்று வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்படி ஒவ்வொரு சொட்டாக உற்பத்தி ஆகிறதுக்கும் நாம் பிளட் கொடுத்த ஒரு 20 நாளில் 21 நாட்களில் நமக்கு முழுவதுமாக அந்த ரத்தம் வந்து நிறைவாக உற்பத்தி ஆகியிருக்கும். அப்படி நிறைவாக உற்பத்தி ஆகியிருக்கும் பொழுது அந்த இளமை அப்படிங்கிறது என்றென்றும் கூடி கொண்டிருக்கும். அதற்காகவே நிறைய நபர்கள் 6 மாதத்திற்கு ஒரு முறை கட்டாயமாக கொடுத்து விடுவார்கள். அவங்க போய் ஒரு பிளட் பேங்கில் கொடுத்துருவாங்க, அவங்களா போய் ஒரு மருத்துவமனையில் கொடுத்துருவாங்க. இது மாதிரி சில பேர், அது நாம் வந்து அதை சரி தவறுன்னு சொல்ல முடியல. ஆனால் என்னுடைய பிளட் குரூப் அப்படிங்கிறது சற்று ரேரானது அப்படிங்கிறதுனால சும்மா கொண்டு போய் பிளட் பேங்கில் கொடுக்காத அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மீண்டும் மீண்டும் அட்வைஸ் பண்ணதுனால அதை மட்டும் நான் வந்து யாருக்கு எப்பொழுது எங்கே அவசியம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது மட்டும் கொடுப்பேன். நிறைய நேரங்களில் அந்த குரூப்புக்கு வந்து இப்போ பி பாசிட்டிவ்னு வச்சுக்கிறோங்களேன், அது உலகத்தில் எனக்கு தெரிந்து 60% நபர்களுக்கு இருக்கும் போல். யாரை பார்த்தாலும் பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரத்தங்களுக்கு இடையில் இந்த ரத்தத்தை இன்னும் என்னை சார்ந்தவர்கள் நிறைய பேருக்கு ரேரான பிளட் குரூப்பாக இருக்கும். ஆனால் அவர்களை நான் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பேன். அவசர காலங்களில் அவர்களுடைய பேர்களுக்கும் வந்து அந்த அழைப்பை வந்து நான் விடுப்பது உண்டு. சரி, இப்போது நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீர் பருகி முடிச்சுட்டு நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, நம்ம முதலாவதாக டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதிலளிக்க போகிறோம்.
டிஏ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் உங்களுடைய உற்சாகத்தோடு பதிலளிக்கணும். ஸோ இதுதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது இன்றைக்கி வேர்ல்டு பிளட் டோனர் டே, உலக இரத்த நன்கொடையாளர்கள் தினம். அதை கொண்டாடும் விதமாக இன்றைக்கி நீங்கள் இதுவரைக்கும் இரத்தம் நன்கொடை கொடுத்துருக்கிறீர்களா? நீங்கள் இதுவரை இரத்தம் நன்கொடை கொடுத்துருக்கிறீர்களா? இதுக்கு நிறைய பேர் இல்லைன்னு சொன்னாலும் ஒன்றும் தவறில்லை. இதுக்கு வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் நம்ம கொடுக்கணுமே தவிர நம்ம கட்டாயமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத டைகர் கிளப்லையும் நம்ம சொல்கிறதில்ல. ஸோ அதனால் இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்கலாம். இதுவரை நீங்கள் இரத்தம் நன்கொடை கொடுத்துள்ளீர்களா? இரண்டாவதாக அதிலேயே ஒரு துணை கேள்வி, தங்களின் பிளட் குரூப் என்ன? தங்களின் பிளட் குரூப் என்ன? இரத்த வகை என்ன? இதுதான் நீங்கள் இப்போது குறிப்பிட வேண்டியது. இரண்டாவது கேள்வியில் இரத்த நன்கொடை வழங்கியிருக்கிறீர்களா? தங்களுடைய இரத்த வகை என்ன? பிளட் குரூப் என்ன? இந்த கேள்விக்கு விடையளித்துட்டு மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை எழுதி இருமுறை வாசித்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றி செய்தி இன்றைக்கி உங்களை வந்தடையும். உங்களுக்கு ஒரு வெற்றி பரிசை இந்த பிரபஞ்சம் அள்ளித்தரும். இந்த 3 பதில்களையும் அளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி, தொடர்ந்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீத இருக்கக்கூடிய ஆடியோ கேட்கவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி அவர்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற வாழ்த்தி நமக்கான அடுத்த சுற்றை தொடங்குகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனை செய்வியில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கி இரத்த நன்கொடையாளர் தினம் அப்படிங்கிறத கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத சொல்லி, இந்த இரத்தம் நம்ம பிறருக்கு தானம் வழங்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தும் விதமாகவும், இந்த நன்கொடையாளர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இந்த நாளை கொண்டாடுகிறோம் அப்படின்னு சகோதரி சொன்னாங்க. உண்மையிலேயே மற்ற எல்லா நாட்களையும் நான் சொல்லுவேன் நினைவூட்டுவதற்காக அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த நாளை நன்றி கூறுவதற்காகவும் இரத்த தானம் எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே வலியுறுத்துவதற்காகவும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லோருமே முடிந்த மட்டும் உங்களுக்கு காதுக்கு எப்போ எட்டுகிறதோ, உங்களுடைய பிளட் குரூப் யாருக்காவது தேவைப்படுகிறது, ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிறதுனா நீங்கள் 4 கிழமை எதுவுமே பார்க்கவே தேவையில்லை. ஒரே ஒரு விஷயந்தான் பார்க்கணும். என்ன அப்படின்னா, 6 மாதம் ஆயிடுச்சா நீங்கள் பிளட் கொடுத்து, அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஏன்னா உங்களுடைய உடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னு ஒரு முறையெல்லாம் எனக்கே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தது. ரொம்ப அர்ஜென்ட்டு, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது 3 மாதத்திலேயே கொடுக்கும்படியாக ஆனது. ஆனால் அதற்கு முன்பாக நான் சொன்னேன் அல்லவா, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ங்கிற அந்த கூற்று போல் நம்ம பிறருக்கு கொடுத்தாலும் நமக்கும் ஒரு நன்மை கிட்டும் அப்படிங்கிறது. அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரத்தத்தை முழுமையாக செக் பண்ணுவாங்க. நமக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்கிறதா அப்படிங்கிறதும், எதுவும் வந்து போனதா அப்படிங்கிறதையும், இனிமேல் வருவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு ஏதேனும் எல்லாவற்றையும் ஆய்வு செய்வாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம போய் சாதாரணமாக ஒரு டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு எத்தனையோ 1000 ரூபாய் செலவழியும். அதையும் நம்மளுக்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை இலவசமாக பண்ணி தருவார்கள். ஸோ அதையும் கூட நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இதுதான் இன்றைய தினத்தில் நான் உங்களோடு பகிரணும்னு ஆசைப்பட்டேன். இந்த அற்புதமான இன்றைய தினத்தை நமக்கு தொகுத்து தந்த சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு அற்புதமான கதை கேட்க போயிடும். இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர்
அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி. இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்போடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது நாம் அந்த கதையை கேட்க போகிறோம். இந்த கதையோட முடிவில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கதையை கேட்கும் பொழுது, இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நினைப்பு வந்தது அப்படிங்கிறத தான் கேள்வியாக கேட்க போகிறேன். ஸோ அதனால் அந்த கதை கேட்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நினைப்பு வரும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன நினைப்புக்கு வந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா அந்த கதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக நம்மை சம்மந்தப்படுத்தி தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. கேட்டதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன நினைவுக்கு வந்தது அப்படிங்கிறத நான் அப்போ கேள்வியாக கேட்குறேன். அப்போ பதில் சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அற்புதமான கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுக்கிட்டு வராரு. அவருடைய ஆட்சியில் எல்லா மக்களுமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. யாருக்கும் எந்த குறையும் கிடையாது. தினமும் காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு இரு வேளையும் அவர் நகர்வலம் போவார். அவர் போகும்போது வழியில் எல்லா மக்கள்கிட்டையும் கருத்து கணிப்பை கேட்பார். எந்த பிரச்சனையானாலும் சரி உடனே அதை தீர்த்து வச்சிருவார். இதனால எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்படியே காலங்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்னாச்சுன்னா, மன்னருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சோம்பேறித்தனம் அதிகமாகிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. காலையில் போக வேண்டிய அந்த நகர்வலத்தை அப்படியே கொஞ்சமாக தள்ளி வச்சாரு. அப்புறம் ஒரு நாளைக்கு 2 முறை இதுக்கு போகணும், ஒரு முறை போனால் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு மாலையில் மட்டும் போக ஆரம்பித்தார். இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவர் காலையில் எழுந்து சாப்பிடுவார், மறுபடியும் நல்லா தூங்குவார், திரும்ப மதியம் சாப்பிடுவார், மறுபடியும் தூங்குவார், மறுபடியும் சாப்பிடுவார், தூங்குவார். இப்படியே அவருடைய வாழ்க்கை ஒரே வட்டத்தில் அடங்க ஆரம்பிச்சிருச்சு. அவரு நகர்வலம் போகிறதே மறந்துட்டாரு. மக்கள் எப்படி இருந்தால் என்ன, எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இவர் தினமும் சாப்பிட்டு தூங்கிக்கிட்டே இருந்தார். இப்படியே ஒரு சில மாதங்கள் இருந்த உடனே அவருடைய உடம்பு ரொம்ப பெருசாகிடுச்சு. அவரால் நினைச்சா கூட எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசாக உருவெடுத்துட்டாரு. இப்போ எல்லாம் கைமீறி போனதுக்கு அப்புறமா தான் அந்த மன்னருக்கு புரிய வருது, நாம மிகப்பெரிய தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னதான் முயற்சி செஞ்சாலும் சரி அவரால் அவருடைய உடம்பை குறைக்கவே முடியலை, அவரால் நடக்கவே முடியலை. இப்போ நிறைய வைத்தியர்களை கூட்டிட்டு வராரு, நிறைய அறிஞர்களை கூட்டிட்டு வராரு, எல்லாருக்கிட்டையும் கருத்து கணிப்பு கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று மாதிரி சொல்லிக்கிட்டே வராங்க. ஒரு சிலர் இந்த மருந்துகளை சாப்பிடுங்க உடனே சரியாயிடும், உங்க உடம்பு தண்ணி மாதிரி கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, மன்னர்கிட்ட ஒரு சில கருவிகளாக கொடுத்து மன்னா இதை வச்சு தினமும் உடற்பயிற்சி பண்ணுங்க, இதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க உடம்பு சீக்கிரமா கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஐடியாக்களை சொல்லிக்கிட்டே போறாங்க. இப்போ இவர் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு ஒன்னொன்னா செஞ்சுக்கிட்டே வராரு. ஆனா என்ன செஞ்சாலையும் ஒரு பயனும் இல்லை. அவருடைய உடம்பு கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரியே இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்துட்டாரு. ஆனால் என்ன பண்ணாலும் அவருடைய பிரச்சனை தீரவே இல்லை. அந்த சமயம் அவங்க ஊருக்கு ஒரு சென்துறை ஒருத்தர் வராரு. அவர் இவருடைய கஷ்டத்தை பார்த்த உடனே அங்கே இருக்கிற படை வீரர்கிட்ட, இங்கே பாருங்கப்பா, உங்கள் மன்னர் படுற கஷ்டம் எனக்கு புரியுது, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, உங்கள் மன்னரை என்னுடைய ஆசிரமத்துக்கு வர சொல்லுங்கள், அவர் வந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கான பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை மன்னர்கிட்ட கொடுத்து விடுறாரு. இதை பார்த்த உடனே மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. சரி எப்படியோ நம்ம பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சீக்கிரமாக ரெடி ஆகுறாரு. அவர் ரெடி ஆகும்போது இன்னொரு செய்தி அவருக்கு வந்து சேருது. இந்த மாதிரி மன்னர் என்னை பார்க்க வரும்போது எந்த ஒரு ரதத்திலேயோ இல்லை குதிரையிலாம் வரக்கூடாது, அவர் நடந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற இடத்துக்கான அட்ரஸையுமே கொடுத்து விடுறாரு. அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கு. இப்போ மன்னருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ போகிறதா வேணாமான்னு யோசிக்கிறாரு. ஆனால் மன்னருக்கு ஒரு வழி கிடையாது. சரி போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேர் கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வராங்க. பொறுமையாக ஒரு வழியாக அந்த ஆசிரமத்துக்கு வந்து சேர்றாரு. இவர் கஷ்டப்பட்டு வந்ததுக்கப்புறமா எங்கே அந்த சென்துறவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாரு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒன்றும் இல்லைங்க, எங்கள் சென்துறவி வெளியில் போயிருக்கிறாரு, அவர் வர்றதுக்கு 2-3 நாட்கள் ஆகிடும், நீங்கள் போயிட்டு 2 நாள் கழித்து வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மன்னருக்கு கோபம் வந்துருச்சு. என்னங்க இது, ஒரு மன்னர் நான் வந்திருக்கிறேன்,
ஆனால் அவர் என்னை பார்க்காம வெளியில் போயிட்டாருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் மறுபடியும் நடந்தே அவர் வந்து அரண்மனைக்கு வந்துடுறாரு. 2 நாள் கழித்து மறுபடியும் நடந்தே அங்கே வராரு. அப்போவுமே அவர் இல்லை. போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. மன்னருக்கு ரொம்ப கோபமாயிடுது. ஆனாலும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவருடைய உடம்பு சரியாகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ரொம்ப அமைதியாக மறுபடியும் வந்துடுறாரு. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 10-20 முறைகள் அவர் ஆசிரமத்துக்கு போகிறதும் அரண்மனைக்கு வர்றதுமாவே இருக்கிறாரு. இப்போ கடைசியாக ஒரு 20வது முறைக்கு அப்புறமா ஒரு வழியாக அந்த சென்துறையை பார்த்துட்டாரு. இப்போ அந்த சென்துறைவிக்கிட்ட மன்னர் வந்து கேட்குறாரு, ஐயா, நீங்கள் எனக்கு உதவி செய்ய மனமில்லை அப்படின்னா பேசாமல் என்கிட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு ஏன் என்னை தேவையில்லாமல் அலக்கழிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. அதுக்கு அந்த சென்துறைவி சொல்கிறாரு, மன்னா, நீங்கள் முதல் முறை இங்கே வரும்போது 2 பேர் கை தாங்கலாம் உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. உங்களால் நடக்கவே முடியல. ஆனால் இப்போது உங்களுடைய மாற்றம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ தான் மன்னர் அவருடைய உடம்பை வந்து மறுபடியும் ஒரு டைம் சரியாக பார்க்குறாரு. எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. முன்ன இருந்ததோட இப்போ எடை குறைஞ்சிருக்கு. இப்போ அவரவே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ சென்துறைவி என்ன சொல்கிறாருன்னா, மன்னா, நீங்கள் இவ்வளோ நாள் நடந்து வந்தீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய உடல் எடை குறையறதுக்கு முக்கியமான காரணம். இப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்குறேன். இந்த மருந்தை தினமும் காலையில் மாலையில் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. சாப்பிட்டுக்கிட்டே ஒவ்வொரு நாளும் இப்போ எவ்வளோ தூரம் நடந்தீங்களோ அதே மாதிரி அவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டே இருங்க. சீக்கிரமாகவே உங்கள் உடம்பு குறைஞ்சி ரொம்ப ஒல்லியான ஒரு மனிதராக மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குடுவையில் மருந்தை கொடுத்து அவர்கிட்ட அனுப்பி விடுறாரு. இப்போ மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தினம் அந்த மருந்தை குடிச்சிக்கிட்டு அந்த துறவி சொன்னது மாதிரி அவ்வளோ தூரங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்த ஒரு சில மாதங்களில் அவர் முழுவதுமே குணமடைஞ்சிட்டாரு. அவருடைய உடல் எடை நிறைய குறைஞ்சி நல்ல சாதாரண ஒரு மனிதராக மாறிட்டாரு. இப்போது அரண்மனையிலிருந்து நடந்தே அந்த ஜென் ஆசிரமத்துக்கு போகிறாரு. போயிட்டு அந்த துறவியை சந்திக்கிறாரு. சந்திச்சவர், ஐயா, நீங்கள் கொடுத்த மருந்து ரொம்ப நல்லா வேலை செய்யுது. நீங்கள் சொன்னது மாதிரியே என்னோட உடல் எடை ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன். அந்த மருந்தை மறுபடியும் கொடுக்குறீங்களா? ஏன்னா திரும்பவும் என்னோட உடல் எடை கூடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை மறுபடியும் கேட்குறாரு. அதுக்கு அந்த சென் துறவி சொல்கிறாரு, இங்கே பாருங்க மன்னா, நான் உங்களுக்கு கொடுத்தது மருந்தெல்லாம் கிடையாது. அது சாதாரண குடிநீர் தான். எங்கள் ஆசிரமத்தில் பயன்படுத்துகிற தண்ணீரை தான் ஒரு குடுவையில் அடித்து உங்கள்கிட்ட கொடுத்தேன். இந்த மாற்றத்துக்கு காரணம் தினமும் நீங்கள் நடந்தது மட்டும்தான். நீங்கள் உங்களுடைய உடலை வருத்தி தினம் உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அதன் காரணமாக தான் உங்களுடைய உடல் எடை குறைஞ்சிருக்கு. அதனால் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எந்த ஒரு மருந்துமே தேவைப்படாது. நீங்கள் தினமும் இதே மாதிரி உடற்பயிற்சி பண்ணுங்கள். உங்களுடைய உடல் எடை இதே மாதிரி கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விடுறாரு. இப்போ மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது இல்லாமல் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இவர் கொடுத்ததை நம்ம மருந்து நினச்சின்னா சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம். ஆனால் உண்மையிலேயே வெறும் தண்ணியை குடித்து நம்ம உடம்பு சரியாக இருக்குது. இது தெரியாமல் இவ்வளோ நாளாக வீணடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அன்னையிலிருந்து அந்த குரு சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் சீக்கிரமாக உடற்பயிற்சி பண்ணுறாரு. அவருடைய வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வராரு. இப்போது மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மனிதராக மாறிட்டாரு. தினமும் நகர்வலம் போகிறாரு. எப்பவும் போல் எல்லாருக்கிட்டையும் அந்த குறைகளை கேட்டு எல்லா முறையும் அந்த குறைகளை அங்கேயே தீர்த்து வைக்கிறாரு. மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. மன்னரும் ரொம்ப ஆரோக்கியமாக பல ஆண்டுகள் அந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு வந்தார். இப்போ அந்த கதையில் வந்தது போல தாங்க, நாம் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிப்போம். நீங்கள் சாப்பிட்ற உணவுப் பொருட்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பார்க்குற விஷயங்களாக இருக்கலாம், இல்லை கேட்குற விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் நுழைய ஆரம்பிக்கும். அது நமக்கே தெரியாமல் நம்ம உடல் ரீதியாகவும் நம்ம மனசு ரீதியாகவும் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணிடும். அது நம்ம எப்போ உணர்றோமோ அந்த சமயம் எல்லாமே கையை மீறி போயிருக்கோம். மறுபடியும் நம்மளுடைய பழைய நிலைக்கு கொண்டு வர்றது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அது எல்லாராலையும் முடியறது கிடையாதுங்க. உண்மையிலே மன உறுதி கொண்ட நிறைய பேர் அவங்க எவ்வளோ தான் கண்ட்ரோல் மீறி போயிருந்தாலும் சரி, அது உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை மன ரீதியாக இருந்தாலும் சரி, அவங்க நினச்சாங்கன்னா மறுபடியும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பழையபடி மாறலாம். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படி இல்லாதவங்க ஒரு நல்ல மருத்துவர் அணுகலாம், ஒரு சைக்காட்ரிஸ்டை கூட அணுகலாம். உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மருத்துவர் அணுகலாம். மன ரீதியான பிரச்சனை அப்படின்னா உடனே ஒரு மனநல நிபுணரை சந்தித்து அவர்கிட்ட வாய் விட்டு பேசினீங்கன்னாவே எல்லா பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும். உங்கள் வாழ்க்கையும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம்.
நன்றி அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நாம் இன்றைக்கி கேட்ட கதை அப்படிங்கிறது, நான் ஏற்கனவே கதை கேட்குறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், உங்களுக்கு என்ன தோன்றியது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ அந்த கேள்விக்கு நீங்கள் இப்போ விடையளிக்கலாம். உங்களுக்கு இந்த கதை கேட்டு முடிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றியது, இது பதில் சொல்லுங்கள். எப்படியும் ஒரு 2-3 நபர்களாவது பதில் சொல்லுவீங்க. ஏன்னா அந்த பதில் எனக்கு நான் எண்ணியது போல் இருக்கிறதான்னு பார்க்குறதுக்காக தான் இந்த கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு விடையளித்து கொண்டே தொடர்ந்து நம்ம கதை அப்படிங்கிறது, ஒரு மன்னர் ரொம்ப அற்புதமாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நகர்வலம் அப்படிங்கிறது நித்தம் செய்கிறார். ஒரு கட்டத்தில், அதாவது நகர்வலமுக்கு காலையில் போனார்னா மாலையிலையும் போவார். இந்த ஒரு ஏரியா போனார்னா அடுத்து இன்னொரு ஏரியா போவார். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் போனால் போதா, ஒரு நாளில் ஒரு வேளை பண்ணால் போதாதா, அதுக்கப்புறம் ஒரு வேளை அதை நம்ம வாரத்தில் 2 நாள் பண்ணால் போதாதா, மாதத்தில் 2 நாள் பண்ணால் போதாதான்னு அப்படி இதுதான் நீங்கள் ஒப்பிட்டு எழுதியிருக்கீங்களான்னு தெரியல. டைகர் கிளப்போடு தான் நான் ஒப்பிட்டு பார்ப்பேன். அப்படி தான் நான் யோசித்தேன். நீங்கள் யோசித்து பாருங்களேன், டைகர் கிளப்பில் இணைந்து சில பேர் நல்ல பலன்கள் அடைஞ்சிருக்கீங்க. சில பேரில் இணைந்த அத்தனை பேருக்குமே நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் இது நான் என்ன சொல்லுவேன், நித்தம் 2 வேளை நடக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். தொடங்கிய நேரத்தில், தொடங்கிய காலத்தில் எல்லாருமே செய்கிறதான். அதுக்கப்புறம் ஒரு வேளை செய்கிறது போதும்ல அப்படின்னு அவர்களாகவே எண்ணிக்கொள்கிறார்கள். சரி, ஒரு வேளை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதன் பிறகு ஏதேனும் பயணம், ஏதேனும் ஒரு வேலை, ஏதேனும் ஒரு விஷயம் அப்படின்னா முதல்ல ஒத்தி போடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய 8 நடைப்பயிற்சியை தான். அப்புறம் அது வாரத்தில் 2 நாள், அப்புறம் மாதத்தில் 5 நாள், அப்புறம் வருடத்தில் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தினத்தை கொண்டாடும் போது கூப்பிடும்போது எட்டி பார்க்குறது. இவர்களை எல்லாரும் நீங்கள் போய் மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து நடப்பவர்கள் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பழையபடி எல்லாமே, அவர்களுடைய உடல் எடையாகட்டும், அவர்களுடைய நோயாகட்டும், அவர்களுடைய பிரச்சனைகளாகட்டும், எல்லாமே மீண்டும் எவ்வளவோ மடங்கு பெருகி இருக்கும். அவர்களிடத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கும், நான் நடந்தால் சரியாயிடும். ஆனால் நடக்கணும்ல. இந்த மன்னர் நடந்து கொண்டிருந்ததை நிறுத்தினார். நிறுத்தினதோடைய விளைவு அவரை கைத்தாங்களாக தூக்கி செல்லும் அளவுக்கு அவருடைய உடல் அப்படிங்கிறது போயிடுச்சு. மன்னருக்கு மட்டும்தான் உடலும் மனமும் முக்கியமா அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குமே உடலும் மனமும் முக்கியம். ஒவ்வொரு மனிதனுமே தனி மனிதன் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுமே ஒரு குடும்பத்தின் ஒரு அங்கம். அவன் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லா மனிதனுக்குமே உண்டு. நம்ம இதில் யாரையுமே இவருக்கு வேல்யூ இல்லை, இவருக்கு வேல்யூ அதிகம் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு தனிநபருக்குமே அவருடைய உடல் நலம் அப்படிங்கிறது அவருடைய குடும்பத்தின் நலனை சார்ந்தது. ஸோ அதை மனதில் எண்ணி நித்தம் பயணம் செய்யணும். அதாவது பயிற்சி செய்யணும், முயற்சி செய்யணும், நம்மளுடைய நிகழ்வை செய்யணும். இதை நிறைய பேர் விட்டுடுறாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சி களத்தையே டைகர் கிளப் அப்படின்னு ஒன்று புதுசாக உருவாக்கி நம்ம அதை இலவசமாக்கி அதை நித்தம் நாம் உழைப்பதற்கு தயாராக இருக்கோம். நாம் வருடத்தில் 365 நாளும் உழைக்கிறோம். ஆனால் அதை கடைபிடிப்பவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல பலன் கிட்டையும் அவர்களுக்கு அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது அவர்களை அறியாமலேயே ஒட்டி கொள்கிறது. அது அவர்களை ஒரு சிலந்தி வலை போல தான் பின்னும். சிலந்தி வலை அப்படிங்கிறது என்ன எண்ணிக்கொள்வார்கள் அப்படின்னா, எளிதாக அகற்றிவிட முடியும். ஆனால் அதுவே அவர்களுக்கு ஒரு முள்வெளியை போல அவர்களை நகல விடாமல் அவர்களை அப்படியே இருக்க செய்துவிடும். இப்படி சிக்கியவர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாவற்றிலும் சிக்கிக்கொள்கிறார்கள். நான் உங்களுக்கு என்ன தோன்றியது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்ல, என்ன தோன்றியது அப்படின்னா, அவங்க கடைசியாக சொல்லுவாங்க, உடலுக்கு மருத்துவரையும் மனதிற்கு சைக்கியாட்ரிஸ்டையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம், புத்தி, உடல் இந்த 3ம் சமநிலையில் இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தானே, டைகர் கிளப்பில் இருக்கணும், டைகர் கிளப்பில் நடக்கணும். ஸோ இதை 2ஐயும் செய்தால் போதும், மனம், புத்தி, உடல் இது சமநிலைக்கு வரும். ஸோ இதை மட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் பண்ணால் மட்டும் போதும்னு நான் நினச்சிருந்தா அது எனக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும். நான் இதை பிறருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு நித்தம் போராடி கொண்டிருக்கிறேன். நித்தம் லிங்க் அனுப்பிக்கிட்டே இருக்கேன். யாரெல்லாம் இணைஞ்சாங்களோ,
நம்மளோட 600 உறுப்பினர்கள் இணைந்திருந்தார்கள் அப்படின்னா இணைந்தவர்கள் அத்தனை பேருக்கும் நித்தம் அதனுடைய லிங்க் அப்படின்னு போகுது. நீங்கள் மட்டும் நடந்தால் போதும்னு நினைக்காம கண்டிப்பாக நீங்கள் அப்படி நினைக்கிறவங்க இல்லை, நீங்களும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. உடனே நான் உங்களை தான் சொன்னேன்னு எண்ணிக்கொள்ளாமல் பிறரை நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறது இன்னைக்கு இணைந்தவர்களாக இருந்தால் கூட அல்லது ஏற்கனவே இணைந்து தனியாக நடந்து கொண்டிருந்தால் கூட நீங்கள் உங்களை இணைத்து வைத்தவர்கள் நடக்கிறார்களா, நீங்கள் இணைத்து வைத்தவர்கள் நடக்கிறார்களான்னு கொஞ்சம் பாருங்கள். பார்த்து அவர்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேருங்க, அவங்கள நடக்க வைங்க. நடந்தால் நன்மை அப்படிங்கிறத இந்த மன்னரின் கதையிலிருந்து அந்த குருஜி நமக்கு எடுத்து சொன்னார். நடந்தாலே போதும், எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.